ஐசாசஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதாவது 3 பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கிள். 3 பக்கம் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் நினைக்கிறேன். ஒரு சினிமா விஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன், அதுதான் கதாசிரியர், அவங்க கூட இருக்க கஷ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட். அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னீஷியன்ஸ்கிட்ட சூஸ் பண்ணுறோம். அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து உருவாக்குது அப்படின்றது ரைட் டெக்னீஷியன். செலியன் போன்ற, இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல, அல்லது இந்த சீகர் பிரசாத் போல, இளையராஜா போல ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுக்கும். அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய பக்கம் வந்து கிராஃப்ட். அந்த 3வது பக்கம் இந்த ரெண்டையும் பாசிபிள் ஆகிற ப்ரொடியூசர்ஸ். அதாவது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படம். ஒரு சினிமா அந்த 3 பக்கமும் சரியான முறையில் இருக்கணும். கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆர்ட் சினிமா ஆகிடும். அது பாராட்டப்படும். ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த 2 பக்கம் இருக்க தேவையை அது பூர்த்தி செய்யுது. கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த 2 பக்கம் வந்து தேவையில்லாமல் போயிடும். வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது. இந்த 3 பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது. அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இது வந்து கொஞ்சம் அது என்ன காரணம், நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது 365 சினிமா